வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா 2026வது வருஷம் ஆண்டு பலன், அதாவது கன்னி ராசிக்கான ஆண்டு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். கன்னிராசி பொறுத்தவரையில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து ஏப்ரல் வரையில் ரிஷபத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ட்ராவல் ஆகுறார். சனி பகவான் ஆண்டு முழுசும் எப்படி இருக்கிறாருன்னா கும்பராசியில் இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாரு 7ஆம் பாவம். கேது பகவான் கன்னியில் இருக்கிறாங்க 1ஆம் பாவம். செவ்வாய் சூரியன் புதன் அதெல்லாம் வந்து மாதாந்திர பலம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகிறதுனால முக்கியமாக இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேது லக்னத்தில் இருக்கிறதுனால, அதாவது கண்ணிலேயே இருக்கிறதுனால சுயநம்பிக்கை கொஞ்சம் குறையலாம். அதாவது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம நம்பிக்கையே வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் காணப்படும். சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் தீர்மானம் ஏதாவது முடிவெடுக்கிறதுல வந்து திடீர்னு நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 6ஆம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால உடல் வலி, அதாவது கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் குரு 9ல் இருப்பதுனால வருமானம் கொஞ்சம் நிலையானதாக இருக்கும். ஆவரேஜ் இன்கம் வந்துன்னு இருக்கும். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் வந்து நம்மளோட வாரிசுகள், நம்ம பெரியவர்களோட வாரிசுகள் இருக்கிறதுலாம் அவங்க மூலியமாக நன்மைகள் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு வந்து 10ஆம் பாவம் இருக்கிறதுனால வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்ல உயர்வு பெறும். புதிய வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி வந்து நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கூட்டு முயற்சி செய்கிறீங்கன்னா தொழிலில் அது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பார்ட்னர்ஸ் கூடயோ இல்லை நமக்கு கூட வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல கவனமாக நம்ம அது வேலை செஞ்சுக்கணும். தொழில் பயணம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால பெரிய ஒரு சாதனை வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளிநாடு பற்றிய திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி 6ஆம் பாவம் கும்பத்தில் இருக்கிறதுனால உங்களோட எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் அடக்கமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்துட்டு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இருந்துக்க வேண்டியதுதான். திருமணம், உறவு, குடும்பம் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்கள் பார்ட்னர் கூட, அதாவது ஒய்ஃப்க்கு கணவனும் கூடயும், ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஒய்ஃப் கூடயும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சமாதானமாக இருந்துக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான குழப்பங்களை வந்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். 2வது பாகத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வு எழுதுகிற போது சனி 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டு வேலை தொடர்பாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்ல கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சனி 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால 2026 வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து, அதாவது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நிலம், வாகனம், கார், பைக் அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் தான். குடும்பத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிற நிலமையில தான் அந்த வரைக்கும் இருக்குது. ஏப்ரலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி புது வீடுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த திட்டம்லாம் வந்து ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேது வந்து கண்ணிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதாவது கேது பகவான் வழிபாடு பண்ணணும். தியானம், யோகாலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர் வழிபாடு செய்கிறதும் கொஞ்சம் சிறப்பான ஒரு பலன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடல் நலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை, நல்லபடியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண வரவு ரொம்ப சீராக இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறமா.
தொழில் வந்து நல்லபடியாக இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கவலையாக பண்ணிக்கோங்க. மாணவர்கள், அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 2026வது வருஷம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்க எந்த மாதிரியான எக்ஸாம் எழுதினாலும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த 2026வது வருஷம் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு மாதமாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்கள் பார்ட்னர்கிட்ட மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு பெரிய குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இருக்க வேண்டியதில்லை. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. கன்னிராசி வந்து சிறப்பாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல நினச்சேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.